காற்று ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசியில் பார்த்தீங்கன்னா மிருகசீட நட்சத்திரத்தோட 2 பாதங்கள் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தோட 4 பாதங்கள் இருக்குது. புனர்பூச நட்சத்திரத்தோட 3 பாதங்கள் இருக்குது. துலாம் ராசியில் பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரத்தோட 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்குது. அடுத்தது சுவாதி நட்சத்திரத்தோட 4 பாதங்களும் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரத்தோட 3 பாதங்கள் இருக்குது. கும்பராசி. கும்பராசியில் பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரத்தோட 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் இருக்கும். அதுக்கப்புறம் சதய நட்சத்திரத்தோட 4 பாதங்களும் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தோட 3 பாதங்களும் இருக்கும். இந்த நட்சத்திரங்களில் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலம். இதை நம்ம ஏற்கனவே காற்று ராசின்னு சொல்கிறோம்ல. அப்போ காற்று அதிகமாக வீசக்கூடிய இடங்களில் உங்களுடைய உடல் படுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுடைய மனநிலை நன்றாக இருக்கும். காற்றில் பல காற்று இருக்குது. தமிழ்லலாம் நிறைய சொல்லுவாங்க. வடக்கிருந்து வீசுறது வாடை காற்று, தெற்கேந்து பேசுகிறது தென்றல் காற்று, கிழக்கு இந்த கொண்டல், இந்த மாதிரி பல்வேறு பெயர்கள்லாம் சொல்லுவாங்க. ஊதை காற்று இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அப்போ அந்த பூங்காக்கள் மாதிரி பொது இடங்களில் போய் உட்காந்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குல்ல, அங்கே காற்று வீசும். நிறைய பேர் இந்த காற்று வாங்கிறதுக்கு போகிறாங்கல்ல, கடற்கரை அந்த மாதிரி இடங்களுக்கு கூட போகலாம். அப்போ என்ன பண்ணும், உடல் அதற்கு தகுந்த மாதிரி சில நிலைகள் அங்கேருந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது உடலில் உணர்வு மாறும்போது மன உணர்வு மாறுதில்ல. உடலும் மனதும் ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ற மாதிரி சில தன்மைகளை கொண்டு இருக்கிறதுனால இந்த விஷயத்தை நாம் சொல்கிறோம்.